வணக்கம். லீனியோ செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதன் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றி சரித்திரம் படைத்துள்ளதாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், மக்களின் அன்பும் ஆதரவுமே எங்களின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றியை பெற்று ஒரு புதிய சரித்திரத்தை எங்களது தலைவர் படைத்துள்ளார். இது தனி மனித வெற்றி அல்ல, இது உண்மையான மக்களின் சக்தியின் வெற்றி என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்சி அமைப்பதில் சிக்கல் வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நாளை வரை பொறுத்திருந்து பாருங்கள், என்ன நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் என்றும் சூசகமாக பதிலளித்து சென்றார். தெய்வத்தால் ஆகாது ஒன்றுமில்லை. தெய்வத்தால் இன்று ஆட்சி கட்டளை நம்முடைய தளபதி அவர்கள் அமர இருக்கிறார்கள். இது மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது. இந்தியாவிலே முதல் முறையாக ₹1 கூட செலவு செய்யாமல் முதல் தேர்தலே மாபெரும் வெற்றி என்பது இந்திய வரலாற்றில் இன்று இந்த வெற்றி என்பது ஒரு சரித்திர வரலாறாக இருக்கிறது. ஆகவே மக்கள் வாழ்த்துகிறார்கள், மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். மக்களுக்கு அவர் இன்று உயிரை நேசிக்கின்ற மக்களுக்கு என்றும் அவர் உறுதுணையாக இருப்பார். திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் அக்கட்சியின் வெற்றியை கொண்டாடியது பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல தசாப்தங்களாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளை மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் 108 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று தனி பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. தவேகாவின் இந்த மாபெரும் வெற்றியை கோவை டவுன்ஹால் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி சார்பில் திரண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது தவேகா வந்தாச்சு, காங்கிரஸ் வெற்றி என்று முழக்கமிட்டதோடு விசிலடித்து உற்சாகமாகவும் துள்ளி குதித்தனர். தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடித்து வரும் நிலையில் தவேகாவின் வெற்றியை காங்கிரஸ் கட்சியினர் பகிரங்கமாக கொண்டாடியிருப்பது அரசியல் அரங்கத்தில் விவாத பொருளாகியுள்ளது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கால வச்சுட்டு இருந்த திராவிட ஆட்சிகளோட ஒரு மாற்றம் வேணும்னு மக்களோட எண்ணத்துல தெளிவா வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தமிழகத்துல ஒரு கூட்டணி ஆட்சி முறை ஏற்படணும், அதிகாரத்துல பகிர்வு, அனைத்து கட்சிகளுமே அந்த பகிர்வு எடுத்துக்கணும், மக்களுக்கு சேவைகள் செய்யும்போது எல்லா கட்சிகளோட ஒத்துழைப்பு பங்களிப்பு இருக்கணும். இதை கருத்துல கொண்டு வந்துருக்கோம். ஆனா ஒரு 60 ஆண்டுகளாகவே தமிழக பொறுத்தளவு 2 பெருங்கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சிக்கு வர சூழல் இருந்தது. அது நேற்று அந்த எண்ணங்கள் தவிடுபடியா இருக்குது. முதல் முறையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இளம் வேட்பாளர்கள், இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்தால் அது சாத்தியங்கிறதும் தெளிவா இருக்குது. இந்த முறையா வாக்களிப்பு சதவீதமும் உயர்ந்திருக்குது. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு மாற்றத்துக்கு தேவையான வாக்குகளை இளைஞர்களோட வாக்குகளை மட்டும் பார்க்காம பாமர மக்களின் வாக்குகள், படித்தவர்களின் வாக்குகள், பெண்களின் வாக்குகள், வயதானவர்களின் வாக்குகள், எல்லா வாக்குகளுமே சேர்ந்துதான் ஒரு வலிமையான ஒரு இடத்த தவேகா விஜயோட கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவரு 108 சீட்ல வெறும் 10 சீட்டு தான் பற்றாக்குறையா இருந்தாலும் பல இடங்கள்ல 2ஆம் நிலையில ஒரு 1000 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல 2ஆம் இடத்துக்கு இருக்கிறாங்க. அப்படி இது தெளிவாவே தெரியுது. தமிழகத்துல இந்த ஆட்சி போதும், ஒரு புதுமையான ஆட்சி வேணும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரிதும் வந்திருக்குது. அதே போல காங்கிரஸ் பத்தி சொல்லணும்னா, காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தியோட எண்ணமும் ஒத்து போய்தான் இருந்தது. விஜய் அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணி போடலாங்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே 2008 2009 காலகட்டத்திலேயே விஜய் இளைஞர் காங்கிரஸ்க்கு வர மாதிரி மாநில தலைவரா பதவி வேணுங்கிற ஒரு இது இருந்தது. ஆனா அன்னைக்கு போட்டு 35 வயதுக்குள்ள உட்பட்டவர்கள் மட்டும்தான் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பு வகிக்க முடியும், அந்த அஜெண்டாவை காங்கிரஸ் மாத்தாதனால அன்னைக்கு அவர் மறுபடியும் கட்சியில இணையாம இருந்தாரு. ஆனா ராகுல் காந்திக்கும் விஜய்க்கு இருந்த பாண்டிங், அந்த நட்பு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்தது. அதோட வெளிப்பாடு தான் இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு காங்கிரஸுக்கு பலமுறை தவேகா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இருந்தும் சில சுயநலம் கொண்ட தலைவர்கள், தமிழ் அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கூட்டணியை புறக்கணிச்சாங்க. அவங்க அவங்களோட வளர்ச்சியை மட்டும் பார்த்தாங்களே தவிர காங்கிரஸோட ஒரு வளர்ச்சியோ
மக்கள்கிட்ட காங்கிரஸ் எப்படி கொண்டு போகணும் அதை பத்தி அவங்க சிந்திக்காத விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. விஜய் அவர்கள் தாவேக சார்பில் கூப்பிடும்போது காங்கிரஸ் போயிருந்ததுன்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து 170 180 சீட்டுகளை கட்டாயமா வின் பண்ணியிருப்பாங்க. துணை முதல்வர் காங்கிரஸை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. நிறைய இலாக்காக்கள் மந்திரி இலாக்காக்கள் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்காம போனதுக்கு தமிழக காங்கிரஸோட ஒரு சுயநலமான ஒரு சிந்தையும் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்குது. கோவையில் மருதமலை முருகனை தரிசித்த பிரபல நாட்டுப்புற கலைஞர் வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் வெற்றியை பாடல்கள் மூலம் பாடி அங்கு கொண்டாடினார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள சூழலில் கோவையின் ஆன்மீக அடையாளமான மருதமலை முருகன் கோவிலில் பிரபல நாட்டுப்புற கலைஞர் வேல்முருகன் மருதமலை முருகனை தரிசிக்க வருகை தந்தார். முருகனின் ராஜ அலங்காரத்தையும் உச்சிக்கால பூஜையையும் தரிசித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவின் வெற்றியை தனது பாணியில் பாடல்கள் பாடியும் அவர் கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றத்திற்காகவே பெருவாரியான வாக்குகளை அளித்து தாவேகாவை வெற்றி பெற வைத்துள்ளனர் என்றும், முருகன் சோதிப்பாரை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றும், முருகனை நம்பியவர்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் பக்தி பரவசத்துடன் அவர் கூறினார். இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு அவருக்கு உண்மையிலேயே ஏன் ராசியும் அவர் ராசியும் ஒண்ணு, அவர் நட்சத்திரமும் என் நட்சத்திரமும் ஒண்ணு. நானும் கடகராசி பூச நட்சத்திரம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் ஜெயிச்சதுக்காகவும் உண்மையிலேயே கண்டிப்பா அதை நான் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாடலை பாடிதான் அது ஒரு பெரிய சிறப்பாகவும் இருந்தது. அப்ப முருகரே நம்மளை பாட வச்சாரு. அங்க நீதான் போய் அங்க நீ இந்த முருகர் பாட்டை பாடணும்னு. அதே மாதிரி ஆறுபடை முருகன் ஐயாவுக்கு அன்னைக்கு நான் கொடுத்தேன். அந்த ஆறுபடை முருகன் இன்னைக்கு அவரை பெரிய வெற்றி ஆக்கிடுச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் திருப்பம். அன்னைக்கும் நான் திருச்செந்தூர்ல இருந்தேன் சார் வரும்போது. ஆனா நான் சாரை தொந்தரவு பண்ணல. ஏன்னா நான் வெளியிலேயே இருந்தேன். சாரு சாமி கும்பிட்டு போனாங்க. நான் அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போய் சாமி கும்பிட்டு வந்தேன். எப்பயுமே முருகரை சோதிப்பார் ஒழிஞ்சு ஆனா கைவிட மாட்டாரு. முருகரை நம்புறவங்க கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தாவேகாவில ஜெயிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதலும், வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து மதுரை சிறுமி வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தில் பெரும் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகையையும் சூடியுள்ளது. இந்த அரசியல் மாற்றங்கள் பெரியவர்கள் மத்தியில் விவாதங்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் மதுரையைச் சேர்ந்த ஒரு சிறுமியின் பேச்சு அனைவரின் கவனத்தையும் தற்போது ஈர்த்துள்ளது. மதுரை பழங்காநத்தம் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரின் 5 வயது மகள் யாழ் இசை. இவர் தேர்தல் முடிவுகளால் சோகத்தில் இருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் தனது மழலை மொழியில் மிக உருக்கமாக ஆறுதல் கூறியுள்ளார். சிறுமி யாழ் இசை பேசுகையில், ஸ்டாலின் தாத்தா தோற்றுவிட்டோம் என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள், நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று மிகுந்த நம்பிக்கையுடன் அவர் பேசியுள்ளார். தோல்வியை கண்டு துவண்டுவிட வேண்டாம் என்று ஒரு குழந்தை தனது மழலை தமிழில் கூறியது காண்போரை நெகிழ வைத்துள்ளது. அதே சமயம் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் தனது வாழ்த்துக்களை யாழ் இசை தெரிவித்துள்ளார். அகரம் முதல தொட்டு தாடிக்கிழமை பிளட், அகரம் முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட், அகரம் முதல தொட்டு தலைவர் பிளட். ஸ்டாலின் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம இன்னொரு முறை ஜெயிச்சுக்கலாம். பாய். ஹலோ விஜய், நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். மதுரையில் தடுப்புகளை தாண்டி சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது கார் மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை செல்லூர் பகுதியில் தற்போது மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பணிகளுக்காக வைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை தாண்டி இருவர் திடீரென்று சாலையை கடக்க முயன்றுள்ளனர்.
அப்போது கோரிப்பாளையம் நோக்கி வந்த கார் எதிர்பாரா விதமாக அவர்கள் மீது மோதி உள்ளது. இந்த விபத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலையோரம் இருந்த மின்மாற்றி மீது பயங்கரமாக மோதி நின்றது. மின் மாற்றியில் மோதியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த இருவரையும் கண்ட அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தல்லாக்குளம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மற்றும் அதில் பயணம் செய்தவர்களிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திருச்சி மக்களுக்கு சற்று ஆறுதல் தரும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக முசிறி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான காற்றுடன் கூடிய மழை பெய்தது. தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி முசிறி அருகே உள்ள தாப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இடி மற்றும் மின்னலுடன் மிதமான மழை பெய்ய தொடங்கியது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த மழையினால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழை தற்போது பயிரிடப்பட்டுள்ள கோடைக்கால பயிர்களுக்கு உகந்தது என்பதால் கருகும் நிலையில் இருந்த பயிர்கள் உயிர் பெறும் என்று விவசாயிகள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர். பழனியில் தனியார் பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவியின் கவனத்தை திசை திருப்பி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரின் பையை திருடி சென்ற மூதாட்டியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பழனியில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த மாணவி ஒருவர் பேருந்து நின்றதும் கீழே இறங்குவதற்காக தான் அமர்ந்திருந்த இருக்கையிலேயே தனது கைப்பையை தற்காலிகமாக வைத்துள்ளார். இதனை நோட்டமிட்ட அங்கிருந்த ஒரு வயதான மூதாட்டி மாணவி கவனிக்காத இடைவெளியில் பையை லாவகமாக திருடிக்கொண்டு பேருந்தை விட்டு இறங்கி தப்பி ஓடிவிட்டார். பேருந்தை விட்டு கீழே இறங்கிய பின்னரே தனது பை திருடு போனதை உணர்ந்த அந்த மாணவி அதிர்ச்சியில் உறைந்து போனார். திருடப்பட்ட அந்த பையில் மாணவியின் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, ரொக்க பணம், அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டு உள்ளிட்ட மிக முக்கியமான ஆவணங்களும் இருந்துள்ளன. தேர்வு நேரத்தில் ஹால் டிக்கெட் மற்றும் அடையாள அட்டைகளை இழந்ததால் அந்த மாணவி மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளானார். இந்த சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பழனி நகர காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள அந்த மர்ம மூதாட்டியை போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். துறையூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாக வாலிபர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. துறையூரை அடுத்த அம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவரது மகன் ஆனந்தகுமார். பொறியியல் பட்டதாரியான இவர் முசிறி அருகே ஜெம்புநாதபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கம்பி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார். வழக்கம் போல பணியில் இருந்தபோது தொழிற்சாலையில் சுமார் 35 அடி உயரம் கொண்ட இரும்பு ஆங்கிள் மீது ஏறி மின்விசிறி தொடர்பாக பழுது பார்க்கும் பணியிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவருக்கு தேவையான எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. எதிர்பாராத விதமாக ஆனந்தகுமார் மேலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த ஜெம்புநாதபுரம் போலீசார் ஆனந்தகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் உயிரிழந்த ஆனந்தகுமாரின் குடும்பத்திற்கு தனியார் நிறுவனம் உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் நேற்று இரவு ஜெம்புநாதபுரம் காவல் நிலையம் முன்பாக முசிறி துறையூர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. பாஜகவிற்கு எதிரான மண் என்பதை தமிழக மக்கள் நிரூபித்து விட்டதாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2026 தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது என்றும் தற்போது தேர்தல் முடிந்துவிட்டது, முதலமைச்சர் ஸ்டாலினின் தோல்வி வருத்தம் அளிக்கிறது. இந்த தோல்விகள் வருத்தம் அளித்தாலும் தமிழக மக்கள் மிக தெளிவான முடிவை வழங்கியுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு தருமா என்பது குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் விரைவில் வெளியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இதை பற்றிய முடிவை பற்றிய அறிவிப்பை வெளியிடுவார். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ள திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அரசியல் விவகார குழு கூட்டம் நேற்று இரவு நைட்டு 10:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் நடைபெற்றது. 29 உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். 29 பேரும் ஜூம் மீட்டிங் நடந்தது. அந்த ஜூம் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இன்று காலை சென்னையிலே அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். கோவை மத்திய சிறைச்சாலையில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய பாதிப்பின் காரணமாக சிறை வளாகத்திலேயே மயங்கி விழுந்த கைதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் செங்குந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது மகன் கார்த்திகேயன். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு திருப்பூரில் பதியப்பட்ட ஒரு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறைச்சாலையின் 7வது பிளாக்கில் உள்ள அறையில் தங்கியிருந்த கார்த்திகேயனுக்கு திடீரென்று உடல்நல குறைவும் ஏற்பட்டுள்ளது. நிலை தடுமாறி மயங்கி விழுந்த அவரை கண்ட சிறை காவலர்கள் உடனடியாக அவரை சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர். அங்கு முதலுதவி அளித்த மருத்துவர்கள் நிலைமை சீரியஸாக இருந்ததால் அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் பரிந்துரை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அவர் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கார்த்திகேயன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அவருக்கு ஏற்பட்ட உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய பாதிப்பின் காரணமாகவே இந்த உயிரிழப்பு நேரிட்டதாக முதல் கட்ட மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலை வார்டன் திருமலை அளித்த புகாரின் அடிப்படையில் ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். சிறையில் கைதி உயிரிழந்திருப்பதால் சட்ட விதிகளின்படி உதவி ஆட்சியர் இந்த மரணம் குறித்து தனிப்பட்ட முறையில் விசாரணையும் நடத்தி வருகிறார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் பரிதாபமான முறையில் உயிரிழந்த சம்பவம் முசிறி பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முசிறி புது தெருவைச் சேர்ந்தவர் செந்தில்வேல் என்பவரது மகன் மகேஸ்வர தயாள். இவருடன் முசிறி சிந்தாமணி தெருவைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரது மகன் அருள் முத்துக்குமரன் என்பவரும் அதிகாலை சுமார் 2 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் முசிறி துரையூர் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். வாகனம் சொரியம்பட்டி மேடு அருகே வந்தபோது எதிர்பாரா விதமாக விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட மாணவர்கள் இருவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த முசிறி போலீசார் மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். நள்ளிரவு நேரம் என்பதால் அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத ஏதேனும் ஒரு வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதா அல்லது நிலை தடுமாறி வாகனம் கீழே விழுந்ததில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா என்று விபத்து குறித்து போலீசார் 2 கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மின்சாரம் தாக்கி 4 கால்நடைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பழனியை அடுத்த பாலசமுத்திரம் குடும்பப்பட்டியைச் சேர்ந்தவர் மருதோ. இவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இதற்காக ஏராளமான எருமை மாடுகளை வளர்த்து வரும் இவர்
வழக்கம் போல மேய்ச்சலுக்காக மாடுகளை ராமநாதன் நகர் பைபாஸ் பகுதியில் உள்ள வயல்வெளிக்கு ஓட்டி சென்றுள்ளார். அப்போது முன்னால் சென்ற மாடுகள் திடீரென்று அடுத்தடுத்து கீழே விழுந்து துடித்துள்ளன. பதறி அடித்துக் கொண்டு மருது ஓடி சென்று பார்த்தபோது அங்கு மின்கம்பி ஒன்று அருந்து வயலில் கிடப்பதையும் அதில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி மாடுகள் உயிரிழந்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் பின்னால் வந்த மற்ற மாடுகளை தடுத்து வேறு திசையில் விரட்டியதால் அவை நல்வாய்ப்பாக உயிர் தப்பின. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அடிவாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வருவாய்த்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன போக்குவரத்தின் காரணமாக காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது. அதனை சீர் செய்ய திருச்சியில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அடர்ந்த குறுங்காடுகளை உருவாக்கும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் மியாவாக்கி போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மொத்தம் 10,000 மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் காவேரி மருத்துவமனையின் நர்சிங் பிரிவு பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை நட்டனர். இந்த சுற்றுச்சூழல் மேம்பாட்டு திட்டத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் வைத்தியநாதன் ஒருங்கிணைத்து தொடக்கி வைத்தார். நிகழ்வில் காவேரி மருத்துவமனையின் இயக்குநர் அன்பு செழியன், தூய வளனார் கல்லூரி ரெக்டர் பவுல்ராஜ், ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இயக்குநர் பால்ராஜ் மற்றும் பொருளாளர் ஆண்டனி இனிகோ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார், 32வது வார்டு துணை செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் காளிமுத்து ஆகிய மூவரும் திமுகவின் தீவிர பற்றாளர்கள். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவியதாக வெளிவந்த தகவல்களை தங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். தங்கள் தலைவரின் தோல்வியால் கடந்த 2 நாட்களாக உணவின்றி தவித்ததாகவும் இதில் ஒருவர் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் கூட தனக்கு தோன்றியதாக உருக்கமாக கூறினார். தங்களது இந்த ஆறாத துயரத்தையும் தலைவரின் மீதான மாறாத விசுவாசத்தையும் வெளிப்படுத்த இன்று காலை இவர்கள் 3 பேரும் பழனி அடிவாரத்தில் மொட்டையடித்துக் கொண்டனர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக சேட் முத்துக்குமார் என்பவர் தனது 20 வயதிலேயே தனது 2 கைகளிலும் திமுகவின் கொடியை பச்சை குத்திக் கொண்டுள்ளவர். தலைவர் தோற்றாலும் எங்கள் பாசம் என்றும் மாறாது என்று கூறி இவர்கள் பழனி அடிவாரத்தில் திமுக வாழ்க, அடுத்த தேர்தலில் எங்கள் ஸ்டாலின் தான் நிச்சயம் முதல்வர் என்று கோஷமிட்டனர். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், மு.க. ஸ்டாலின், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், நாளைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழியிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 32வது வார்டிலே பழனியிலே நாங்கள் நமது முதலமைச்சர் தோல்வியடைந்த காரணத்தால் மன வருத்தத்தின் காரணமாக இந்த 3 நாட்களாக மன உளைச்சலில் இருந்தோம். அந்த தோல்வியை தாங்க முடியாத காரணத்தால் நாங்கள் நிர்வாகிகள் நாங்கள் மூவரும் மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, மன உளைச்சல் காரணமாக ஆட்சி அமையாத காரணத்தினால் நாங்கள் மொட்டையடித்துக் கொள்ளுகிறோம். என்ன மன உளைச்சல் தூக்கு போடாத நிலைமைக்கு காரணமாக நாங்கள் மொட்டையடித்துக் கொள்ளுகிறோம். மதுரை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பு பகுதியில் பல ஆண்டுகளாக ஏராளமான சாலையோர பூக்கடைகள் செயல்பட்டு வந்தன. தற்போது இப்பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக நீதிமன்ற உத்தரவின்படி அந்த சாலையோர கடைகளை அகற்ற மாநகராட்சி முடிவு செய்தது. மேலும் அந்த வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு மாற்று இடங்களும் ஒதுக்கி தரப்பட்டன. மாநகராட்சி ஒதுக்கிய மாற்று இடத்தில் போதிய அளவில் வியாபாரம் நடைபெறவில்லை என்று கூறி வியாபாரிகள் மீண்டும் பழைய இடத்திலேயே தங்களது தற்காலிக கடைகளை அமைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரின் உதவியுடன் அந்த தற்காலிக கடைகளை அதிரடியாக அகற்றினர். மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பூக்கடை வியாபாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த முக்கிய சந்திப்பில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். நாங்க உள்ள ஓரமா தான் வைக்கிறோம். நாங்க பிளாட்பாரத்துல கடை வைக்கல.
பிளாட்பாரத்தை விட்டு இறக்கிதான் வச்சிருக்கோம். காபேசம் இந்த கொடுத்த வண்டியில தான் வச்சிருக்கோம். ஆனா அதையும் எடுங்க, இங்க வைக்க கூடாது, வந்தா ஜேசிபி வச்சு வண்டியை தூக்குவேன்னு மிரட்டுறாரு. எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்காரு. நாங்க 30 வருஷமா இந்த இடத்துல இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துக்கு போனா எங்களோட வாடிக்கையாளர்கள் எப்படி வருவாங்க? திருவிழாவுக்கு முன்னாடி கூட வந்து சொன்னாரு. நாங்களும் அவர் சொல்றதை கேட்டு அமைதியா தான் போறோம். ஆனா ஆப்போசிட்ல கடை இருக்குல்ல, பிளாட்ஃபார்ம்ல எல்லா பிளாட்ஃபார்ம் தானே கிளியர் பண்ணணும். பர்டிகுலரா இந்த 2 மாசமா இந்த 4 கடையை மட்டும்தான் எடுக்க சொல்றாங்க. பர்டிகுலரா இந்த 4 கடையை மட்டும்தான் எடுக்க சொல்றாங்க. எந்த பக்கமும் கிளியர் பண்ணல பிளாட்ஃபார்ம். இந்த ஆப்போசிட்ல இருக்க 4 கடை, இந்த எய்தாப்ல இருக்க கண்ணேம்பு கடையை வச்சு எங்களை எய்தாப்ல எந்த கடை இருக்கோ நல்லா வாங்கி. மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் அமைந்துள்ள பழமையான வேப்பமரம் ஒன்றின் பெரிய கிளை இன்று திடீரென்று முறிந்து விழுந்தது. மரம் விழுந்த சத்தம் கேட்டு அப்பகுதியில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். மரம் முறிந்து விழுந்ததில் அதன் அடியில் நிறுத்தப்பட்டிருந்த பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான கார் மற்றும் ஈஸ்வரன் என்பவரது இருசக்கர வாகனம் ஆகிய இரண்டும் மரத்தின் இடுக்கில் சிக்கி நசுங்கி பலத்த சேதமடைந்தன. மேலும் அருகில் இருந்த உணவகத்தின் முன்பகுதி முழுவதும் மரக்கிளை விழுந்த வேகத்தில் இடிந்து சேதமடைந்தது. மரம் விழுந்த வேகத்தில் அங்கிருந்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் பிரதான சாலையில் மரம் விழுந்து கிடந்ததால் கோவை மேட்டுப்பாளையம் இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற பத்திரப்பதிவுத்துறை அதிகாரியின் மனைவி கோமதி, இவரது மகள் ராதிகா லண்டனில் மருத்துவராகவும் மகன் சதீஷ் அமெரிக்காவில் பொறியாளராகவும் பணியாற்றி வருகின்றனர். கண் அறுவை சிகிச்சைக்காக தனது மகளை லண்டனிலிருந்து கோவைக்கு வருமாறு கோமதி அழைத்திருந்தார். அதன்படி கடந்த 3ஆம் தேதி வீட்டிற்கு வந்த மகள் ராதிகா கதவு திறந்த நிலையில் தனது தாய் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த மாநகர காவல் ஆணையர் கண்ணன் மற்றும் துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மூதாட்டியின் கழுத்தில் காயங்கள் இருந்ததும் அவர் அணிந்திருந்த நகைகள் மாயமானதும் தெரிய வந்தது. அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது துணி மூட்டையுடன் ஒரு வாலிபர் சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்து சென்றதும் பதிவாகி இருந்தது. விசாரணையில் அவர் ராமநாதபுரம் 80 அடி சாலையில் வசிக்கும் சலவை தொழிலாளி ரஞ்சித் குமார் என்பதும் தெரிய வந்தது. அவர் ராமேஸ்வரத்தில் சுற்றுலா சென்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு விரைந்த போலீசார் ரஞ்சித் குமாரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ரஞ்சித் குமார் அளித்துள்ள வாக்குமூலத்தில் திருமணமாகி 3 மாதங்களே ஆன நிலையில் செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் தனியாக இருந்த மூதாட்டியின் நகையை பறிக்க முயன்ற போது அவர் கூச்சலிட்டதால் கையில் இருந்த துணியாலேயே கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். மேலும் கொள்ளையடித்த நகைகளை தனது ஊரான கும்பகோணம் அருகே விற்று 2 லட்சம் ரூபாய் பெற்று கொலையை பற்றி ஏதும் தெரியாத தனது மனைவி லாவண்யாவை ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா அழைத்து சென்றுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.